ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ நான் இந்த பாக்ஸ் இருந்தால் தான் லஞ்ச் எடுத்துட்டு போவேன், நான் இந்த வாட்டர் பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிப்பேன் அப்படின்னு எல்லாத்தாலும் ரொம்ப விரும்பி வாங்கப்பட்ட டப்பர்வேர் அப்படிங்கிற கம்பெனி அன்னைக்கு பிசினஸ்ல பீக்ல இருந்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதோட அவேர்னஸ் மக்கள் கிட்ட வந்தனால அவங்களோட பிசினஸ் பேங்க்ரப்சியை நோக்கி போயிருக்கு. ஸோ இன்னைக்கு த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டப்பர்வேர் பத்தி தான் பேச போறோம். ஸோ டப்பர்வேர் கம்பெனி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டே டு டே லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க எதனால ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். பொதுவாகவே டப்பர்வேர் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வரும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கிறனாலயோ இல்ல சாப்பாடு கொண்டு போறனால சூடா யூஸ் பண்ணாலும் எந்த வித கெடுதலும் இல்ல அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, இதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து தவிர்த்து அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு அவங்க எடுத்து வச்ச அடுத்த நகர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா டப்பர்வேர ஒரு அவங்களுடைய லாஸ்க்கு கொண்டு போயிருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்றாங்க. சோ இதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காம்பீட் பண்ண முடியாம 2023 வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து டப்பர்வேர் வந்து பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான பிசினஸ் அப்டேட் பிராண்ட்ஸ் பத்தி அவங்களோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.